நம்ம சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமியோட சென்னை மற்றும் தூத்துக்குடி பிரான்ச்சில் டிஎன்பிஎஸ்சிக்கான சூப்பர் பேட்ச் அப்படிங்கிறத நடத்த போகிறாங்க. இந்த டிஎன்பிஎஸ்சிக்கான சூப்பர் பேட்ச்சில் வெறும் 50 பேர் மட்டும்தான் செலக்ட் பண்ண போகிறாங்க. இந்த 50 பேரில் நீங்களும் ஒருத்தராக வரணும் அப்படின்னா மே 7ஆம் தேதி நடக்கக்கூடிய ஹைப்ரிட் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டு நீங்கள் கிளியர் பண்ணணும். அதை கிளியர் பண்ணதுக்கப்புறமா உங்களை பர்சனல் இன்டர்வியூ வச்சு செலக்ட் பண்ண போகிறாங்க. சூப்பர் பேட்ச் பற்றின டீட்டெயில்டான தகவலை கொடுக்கறதுக்காகவே மே 2ஆம் தேதி சென்னையிலேயும் தூத்துக்குடியிலையும் ஒரு ஸ்பெஷல் செஷன் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. மறக்காமல் வந்து அட்டன் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினமணி செய்தித்தாளில் என்ன செய்திகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி தொடர்பான ஒரு செய்தி வந்திருக்கு. அதாவது மாசம் என்ன பண்ணுவாங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த மாசத்துல எவ்வளவு ஜிஎஸ்டி வசூல் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத டேட்டாவா வெளியிடுவாங்க. ஸோ ஒவ்வொரு மாசமும் பார்த்தீங்கன்னா ஆவரேஜா பார்க்குறப்ப ஒரு 1.8 லேக் crore இல்ல 1.9 லேக் crore இந்த ரேஞ்சில் தான் வந்து தொடர்ச்சியா இந்த ஜிஎஸ்டியோட ஆவரேஜ் கலெக்ஷன் அப்படிங்கிறது இருந்துச்சு. முதல் முறையா என்ன ஆயிருக்கும் அப்படின்னா ஏப்ரல் 2025ல அந்த 2 லேக் crore அப்படிங்கிற அந்த ஒரு மார்க்கை வந்து தாண்டி இருக்கும். போன வருஷம் ஏப்ரல் மாசம் 2025ல ஜிஎஸ்டி கலெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா 2.36 லேக் crore இருந்துச்சு. ஓகேவா? ஆனா இந்த வருஷம் 2026 ஏப்ரல் மாசத்தோட ஜிஎஸ்டி கலெக்ஷன் அதை விட அதிகமா 2.43 லேக் crore இருக்கு. ஓகேங்களா? இது வரைக்கும் ஜிஎஸ்டி வசூல் பண்றது இப்ப 2017 ஜூலை மாசத்துல இருந்து ஜிஎஸ்டி வசூல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 9 வருஷத்துல இருக்கிறதுலே அதிகமான ஒரு ஜிஎஸ்டி கலெக்ஷன் அப்படிங்கிறது ஏப்ரல் 2026ல தான் பதிவாயிருக்கு. சரியா? கண்டிப்பா இதை தெரிஞ்சு வச்சுக்கணும். மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் டேட்டாவை யூஸ் பண்ணலாம், ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, 2.43 லேக் crore அப்படிங்கிற இந்த நம்பரை நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிறது. சரியா? ரைட். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இங்க வந்து ஒரு செய்தி கொடுத்திருக்காங்க. இந்த செய்தியோட சாராம்சத்தை மட்டும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். சமீபத்துல பாத்தீங்கன்னா ஒரு 15 வயது சிறுமி அவங்க பாலியல் வன்கொடுமையால பாதிக்கப்பட்டு அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கர்ப்பம் ஆயிருக்கு. ஸோ அந்த கருவை கலைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய முயற்சிகளை எடுக்கிறாங்க. கடைசியில உச்சநீதிமன்றம் தான் என்ன சொல்றாங்கன்னா அவங்களுடைய கரு 30 வாரங்கள் கடந்து போனாலுமே அந்த கருவை கலைக்கக்கூடிய உரிமை அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்கு. அது அரசாங்கம் வந்து தடை பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு தீர்ப்பை வழங்கி இருக்காங்க. ஸோ இந்த பின்னணியில நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கருக்கலைப்பு சட்டம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். மெடிக்கல் டெர்மினேஷன் ஆஃப் பிரெக்னன்சி அப்படிங்கிற அந்த சட்டம் 1961ல வந்திருக்கும். அந்த சட்டத்தை நம்ம 2021ல ஒரு அமெண்ட்மெண்ட் வந்து பண்ணியிருக்கோம். அந்த அமெண்ட்மெண்ட்ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா 20 வாரங்கள் வரைக்கும் ஒரு கரு இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம கலைச்சுக்கலாம். 20 வாரத்துக்கு மேல போறப்ப என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மருத்துவர்களுடைய சான்றிதழ் இருந்தா மட்டும்தான் அந்த கருவை கலைக்க முடியும். இதுவே 24 வாரங்களை தாண்டிருச்சு ஒரு கரு, 24 வாரங்கள் இங்கிலீஷ்ல கெஸ்டேஷனல் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. 24 வீக்ஸ் ஆஃப் கெஸ்டேஷனல் பீரியட் வந்து கிராஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த கரு கிராஸ் பண்ணிருச்சு அப்படின்னா அதுக்கு அப்ரூவல் யாரு கொடுக்கணும்னா ஒரு மாநிலத்தோட மெடிக்கல் போர்டு தான் அந்த அப்ரூவலை வந்து கொடுக்கணும். இது ஆல்ரெடி சர்ச்சைக்கு உண்டான ஒரு ப்ரொவிஷனா தான் இருந்துச்சு. ஒரு கருவை கலைக்கிற உரிமை அப்படிங்கிறது அந்த தாய்மாருக்கான உரிமை. அந்த ஒரு உரிமையை வந்து அரசாங்கத்துக்கிட்ட கொடுக்குற மாதிரி இருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல பாக்குறோம். ஓகேயா? இப்ப ஒரு பெண் கருவுற்று இருக்காங்கன்னா அதை கலைக்கலாமா வேணாமாங்கிறது அவங்களோட முடிவு தான். ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இது அரசாங்கம் தான் எடுக்கக்கூடிய முடிவாக இருந்துச்சு. ஆல்ரெடி இதுவே வந்து ஒரு சர்ச்சைக்குரிய ப்ரொவிஷனா தான் இருந்துச்சு. இப்ப இந்த பெண்ணினுடைய இந்த சிறுமியோடைய கரு வந்து பாத்தீங்கன்னா 24 வாரங்களை தாண்டி போனனால நிறைய இடத்துல அப்ரூவல்ஸ் கிடைக்காம இருந்துச்சு. அதனாலதான் உச்சநீதிமன்றத்துல போய் அந்த கருவை கலைக்கணும் அப்படின்னு சொல்லி மனு போட்டிருந்தாங்க. உச்சநீதிமன்றமும் அந்த சிறுமிக்கு சாதகமாக ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்காங்க. அவங்களுடைய கல்வி, அவங்களுடைய அந்த மனநிலை, அவங்களுடைய மென்டல் ஹெல்த் இது எல்லாத்தையுமே கருத்தில் கொண்டு உச்சநீதிமன்றம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த கருவை கலைச்சிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதை சொன்னது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமையால பாதிக்கப்பட்டு அதன் மூலியமாக உருவாகக்கூடிய கருவை கலைக்கிறதுக்கு சிறப்பு அம்சங்களை வந்து அந்த கருக்கலைப்பு சட்டத்துல அரசாங்கம் கொண்டு வரணும். ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் நிறைய விஷயங்களை ஆட் பண்ணும். ஏன்னா ரேப்ல பாதிக்கப்பட்டு அதன் மூலியமா பிரெக்னன்சி வந்துச்சு அப்படின்னா அந்த ஒரு கருவை கலைக்கிறதுக்கான ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸை வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறத உச்சநீதிமன்றம் தீர்ப்பா சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறமா அரசாங்கம் தான் அந்த திருத்தங்களை வந்து அந்த கருக்கலைப்பு சட்டத்துல கொண்டு வரணும். ஸோ அதுதான் இங்க நம்ம பார்க்கணும் முக்கியமான ஒரு விஷயம். சரியா? அடுத்ததா பாத்தீங்கன்னா இன்றைய திருக்குறள். திருக்குறள்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னா இணைப்பகை உற்றாரும் உய்வர்
வினைப்பயன் வீயாது பின் சென்று அடும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அதாவது எவ்வளவு கொடிய பகை உடையவரும் தப்பி வாழ முடியும். ஆனால் தீயவை செய்தால் வரும் தீவினையாகிய பகை நீங்காமல் பின் சென்று வருந்தும். சோ நம்ம என்ன மாதிரியான தவறுகள் பண்ணியிருந்தாலும் அதுல இருந்து தப்பிச்சு ஒரு ஒரு பாயிண்ட்டுக்கு மேல மூவ் ஆன் ஆகி நம்மளால வாழ்ந்துட முடியும். ஆனா ஒருத்தருக்கு கெடுதல் பண்ணிட்டு நம்மனால நிம்மதியா வாழ முடியாது அப்படிங்கறத திருவள்ளுவர் சொல்றார். திருக்குறள் எண் 207 அதிகாரம் தீவினை அச்சம் அப்படிங்கிற அதிகாரத்துல. சோ இன்றைய தினமணி செய்தித்தாள்ல இருந்து முக்கியமான விஷயங்களை பார்த்திருக்கோம். நன்றி.